இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருக்கிட்ட இருக்கு மாமா. நீங்க என்ன மாமா சொன்னீங்க? காஃபி கொட்டின இடத்த மாப்படிக்க தானே சொன்னீங்க? பெரியவங்க நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இதோ அடிச்சிடுறேன் மாமா. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. இங்கே இருங்க போயிடாதுங்க. பெரியப்பா மாமா போதுமா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் திருந்தாம இப்படி பண்ணிட்டல உன்ன. பொண்டாட்டி அடிக்கிறது தப்புன்னு என் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அதுக்காக பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அப்படி சொல்ற என் சிங்க குட்டி கைய விடு. எரிமலை எப்படி பொறுக்கும்? விடுடா கையா. இன்னொரு தடவை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குன கைய உடைச்சிருவேன். முதல்ல பொம்பளையா நடக்கும். அவன் கையில 4 காசு இல்லனாலும் தன்மானமோ ரோஷமோ வந்துருச்சுல்ல, அதுவே போதும். என்ன பாக்குறீங்க? என்னால இந்த உலகத்துல புரிஞ்சிக்கவே முடியாத ஆள் யாருன்னா இந்த அம்மாக்கள் தான். ஏன் அம்மாக்களுக்கு என்ன? நம்மளோட கஷ்ட காலத்துல கூட பக்கத்துல வந்து நின்னதில்ல. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நம்மள எவ்வளவோ பாடுபடுத்தியிருக்கான். இப்ப என்னடான்னா அவன் மாமனாரை அடிச்சிட்டான்னு பெருமையா சொல்லிட்டு இருக்க. ஆனா அவன் செஞ்ச அத்தனையும் மறந்துட்டல்ல? ஆமா, நீங்களும் தான் மறந்துட்டீங்க. நானா? அவன் வேலைக்கு வரேன்னு சொன்னப்போ நீங்க தான் சேர்த்துக்கிட்டீங்க. நீங்க மட்டும் புள்ள பாசத்தை காட்டலாம், நான் காட்டினா தப்பா? மனுஷங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி நிதானத்துல இருக்கணும் சீதா. குனிடான்னு சொன்னா பொத்துன்னு காலில் விழுறது, நிமிரடான்னு சொன்னா தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறது. ரெண்டுமே தப்பு. அந்த ஆள் அப்படி என்ன கேட்டான்? காஃபி கொடுன்னு கேட்டான். தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அது என்ன சுட சுட கொண்டு வந்து மூஞ்சி மேலேயே ஊத்துறது? ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கு மேலையும் நான் அவமானத்தை தாங்கி இந்த வீட்டுல நான் வாழணுமாப்பா? போதும்பா, நம்ம கிளம்பிடலாம். என்ன சொல்ற நீ? நடந்ததை பாத்தீங்கல்ல? உங்க மேல கை நீட்டிட்டு ஒவ்வொரு தடவையும் உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாரு. அவங்க அப்பா கூட புளியோதரை பொங்கலுமா கிடக்கட்டும்பா. எனக்கு இனி இந்த வாழ்க்கை வேண்டாம். அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவையும் எடுக்க வேணாமா? கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னப்பா தப்பு? இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்கிறது? 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல. நான் தான் எல்லா செலவையும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எவ்வளவு விஷயம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியோட அவர் நினைச்சு கூட பார்க்கல. அவனை உனக்கு நிச்சயம் பண்ண அன்னைக்கு நமக்கு தெரியுமா அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகலன்னு? தூக்கி எறியணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே அதை பண்ணிருக்கணுமா? ஆமாப்பா, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? வேலை இல்ல, வசதி இல்லனாலும் பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்குறான். நம்ம சொல்றத மறு பேச்சு பேசாம கேட்டுக்கிறான். நம்ம குடும்பத்து மேல மரியாதையா இருக்கான். என்ன பணம் மட்டும் தானே இல்ல, அதுதான் நம்ம கிட்ட இருக்கே, நாம பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தானே நான் இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன்.
இவனுங்களை நம்பி நம்பி தான் கையில இருக்கிற மொத்தத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறோம். இந்த பாரு, மறுபடியும் ராஜா அப்படி ரவி இப்படின்னு ஆரம்பிக்காத. அந்த அளவுக்கு கூட அவன் விவரம் இல்லாம இருப்பான். அதெல்லாம் அவன்- டேய், பாத்துடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சுடுதுன்னு தெரியுதுல்ல, கவனமா இருக்க வேண்டியதுதானே. கை ஏதாவது ஆயிடுச்சான்னு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரியா பாருடா. இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. என்ன சிரிப்பு? உங்களுக்கு அவன் மேல எந்த பாசமும் கிடையாதா? எனக்கா? இவன் மேலையா? எனக்கு இவன் மேலாம் எந்த மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, பாசமும் கிடையாது. சும்மா நடிக்காதீங்க. ஏய், நான் ஏன் நடிக்க போறேன்? உண்மையை தான் சொல்றேன். அது சரி, விடுங்க. என்ன விடுங்க? நான் வெளியில காட்டுறேன், நீங்க காட்டுறது இல்ல, அவ்வளவுதான். சரி, பாப்போம். எங்க போயிட போறோம்? இங்க தானே இருக்க போறோம். யாரா நீங்க எல்லாம்? நீ பாட்டு குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க. பேசாம வாயை மூடிட்டு போயிடுங்க. ஆமா சார், நீ சொன்னாப்லையே சார் ரொம்ப சூடுதான் போல இருக்க. ஆறப்பட்டுருவோமா? ஆமாப்பா, ஆரம்பத்துல நாரி போன கஞ்சி மாதிரி தான் இருந்தது. இப்பதான் உலையில வச்ச அரிசி மாதிரி கொதிக்கிறாரு. பாக்குற வேலை அப்படி. லேசா தண்ணியை தெளிச்சு அடுப்பை அணைச்சா போதும். தண்ணிய கொடுக்க, காசு அப்புறம் வாங்கிக்கோ. சு, சு. ஏய், என்னடா? ஏய், என்ன என்கிட்ட கை நீட்டுற? சொல்ற வாடா. ஏய், விடுறா என்ன? ஏய், என்னடா என்னோட என்னடா? ஏய், போதும் போதும், நிறுத்து நிறுத்து. செத்துக்கிட்டு போயிட போறான். தூக்குங்க அவனை. எந்திர. பத்து காசு சம்பாதிக்க வக்கில்லாத பிச்சைக்காரன் நாயி என் பணத்திலையும் என் பொண்ணு பணத்திலையும் தின்னுட்டு ஓசில உடம்பு வளர்த்துக்கிட்டு நீ நக்கலா பேசுவ, அசிங்கப்படுத்துவ. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அப்படியே எதுவுமே சொல்லாம அப்படியே போயிடுவேன்னு நினைச்சியா? இத பார், தோலை உரிச்சு தலைகிட தொங்க விட்டுருவேன். என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். இது வரைக்கும் எப்படி வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரி இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். மறுபடியும் வால் முளைச்சுது, உன்னை ஒட்ட நெருக்கிடுவேன்.